நாமக்கல்ல இருந்து சித்ரா எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, எனக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினோம். ஆனால் 1 வருடத்தில் என் கணவர் இறந்து விட்டார். என் 2 மகள்களுக்கும் திருமணம் ஆகியது. ஆனால் சில வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. என் மகனுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அவர்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷம் இல்லை. என் மகன் 24 மணி நேரமும் குடித்து கொண்டே இருக்கின்றான். வேலைக்கும் போக மாட்டேன்றான். என் பெரிய மகளுக்கு ஒரு தொழில் அமைய வேண்டும் என்று 3 வருடங்களாக எவ்வளவோ நாங்கள் முயற்சி செய்தும் ஒரு தொழிலும் சரியாக அமையவில்லை. என் மகன் குடிப்பழக்கத்தை மறந்துவிட்டு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும். என் 2வது மகளுக்கு 2 குழந்தைகள் உள்ளது. அவள் அவர் கணவரோடு சேர வேண்டும். என் வீட்டில் ஒரு வீடு வாடகைக்கு விட்டோம். ஆனால் அவர்கள் 10 நாட்கள் அல்லது 1 மாதம்தான் குடும்பத்தோடு இருக்கின்றார்கள். உடனடியாக காலி செய்து விடுகிறார்கள். இதுக்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கள் குடும்பத்தில் 15 வருடங்களாக நிம்மதியும் இல்லை. இது செய்வினையா அல்லது சாபமா என்றும் எங்களுக்கு புரியவில்லை. எங்கள் சொந்தங்கள் கூட எங்களை கேவலமாக பார்க்கின்றார்கள். எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் காண நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் ஏதாவது தீர்வு கூற வேண்டும். இந்த சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் செய்தால் பிரச்சனை உங்களுக்கு தீரும்ன்றதை பார்த்துடலாம். இப்போ உங்கள் மகனோட அந்த போதை பழக்கத்துக்காக அதிலேருந்து விடுபட்டு வரத்துக்கு எளிய பரிகாரம் சொல்கிறோம். அதாவது ஒரு அமாவாசைக்கும் கருப்பு திராட்சை, அதாவது புளிப்பு திராட்சை, விதையுள்ள திராட்சை, புளிப்பு திராட்சை, அது வந்து ஒரு கிலோ எடுத்து அதில் ஒரு ஸ்பூன், ஒரு 10 ஸ்பூன் தேன் விட்டு உங்களுக்கு கல்கண்டு பொடி பண்ணி போட்டு அதை ஜூஸ் எடுங்க. அந்த ஜூஸை வந்து துர்க்கைக்கோ காளிக்கோ காமாட்சி அம்மனுக்கோ நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்சம் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லோரும் பிரசாதமாக சாப்பிட்லாம். கற்பூர தீபம் காட்டுங்க. இது வந்து 8 அமாவாசை இல்லை 13 அமாவாசை தொடர்ந்து பண்ணுங்கள். அவர் அந்த பழக்கத்துலேருந்து மெல்ல விடுபட்டு வரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ குழந்தைகளோட நலம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு தை மாதம் பொங்கல் அன்னைக்கு சூரிய வழிபாடை சிறப்பாக பண்ணுங்கள். அடுத்து பூஜையும் பண்ணுங்கள். அடுத்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பூஜையும் பண்ணுங்கள். ஒரு நல்ல கண்ணோட கூடிய வெள்ளை பசுவை வர வச்சு உங்களுக்கு சந்தனம் குங்குமம் சக்கரை பொங்கல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணி லக்ஷ்மி அர்ச்சனை பண்ணி பூஜையும் பண்ணுங்கள். உங்கள் பெண் குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது. வீடை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த 5 விதமான செடி வைக்கலாம். அதை ஒரு தொட்டியில் வைங்க, கட்டாயம் பலன் இருக்கும். அதாவது கத்தாழை, இந்த கத்தாழைன்றது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அடுத்து பிரண்டை, நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களே அந்த பிரண்டை தான். மூலிகையில் அது முக்கியத்துவம் உள்ளது பிரண்டை. அடுத்து வந்து சிறியானங்கை அல்லது மிளகானங்கை. சிறியானங்கை இல்லைன்னா மிளகானங்கை வைங்க. அடுத்து லக்ஷ்மி துளசி, அடுத்து தொட்டாசிலிங்கி, இதை வைங்க. இதில் வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா கருடக்கிழங்கை சேர்த்துக்குங்க. ஆனால் அந்த லக்ஷ்மி துளசியும் பிரண்டையும் கட்டாயம். தென்காசிலேருந்து ரேவதி எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, என்னுடைய மகன் பெயர் சர்வேஷ். பிறந்த தேதி 11/8/2013, அஷ்ட நட்சத்திரம். இவன் மற்ற பிள்ளைகளை போன்று பெயர் சொல்லி கூப்பிட்டால் திரும்பி பார்ப்பதில்லை. சுறுசுறுப்பாக இருக்கின்றான். ஆனால் அம்மா அப்பா என்று சொல்வதை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தைகளும் இவன் பேசுவதில்லை. பொருட்களை கூட இவன் அடையாளம் காட்டவோ சொல்வதோ தெரியாது. அதற்கான மருத்துவரிடம் காண்பித்து அவரது ஆலோசனைகள் படி பயிற்சியும் சிகிச்சையும் அளித்து வருகின்றோம். ஆனால் என்னுடைய மகன் எப்பொழுது பேசுவான் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்பொழுது இவன் நன்றாக பேசுவான் என்று கூற வேண்டும். சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பரிகாரம் வருதுன்றதை பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீ சாபம் சொல்லுவோம். அது ஏதோ ஒரு விதத்தில் குடும்பங்களில் ஏதோ ஒரு கட்டத்தை, ஒரு தாக்கத்தை, ஒரு பிரச்சனையை, ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஸ்திரீ சாபம்ன்றது பல காரணங்களால் வரும்னு சொல்லுவாள். பலவிதமான காரணங்களால் இந்த ஸ்திரீ சாபம்ன்றது வருதுன்னு சொல்லுவாள். இப்போ இந்த சில காரணங்களை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம காரணத்துக்குள்ளே போய் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறதை விட சில எளிமையான பரிகாரங்களால் தீர்க்கலாம்னு சொல்லுவாள். பொதுவாகவே அதனால தான் சொல்லுவோம், அந்த காலத்தில் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு சொத்தை கொடுக்குற வழக்கம் இல்லை.
ஆனால் அந்த மாதிரி சாதாரண விஷயம் நம்ம சொல்லுவோம். சாதாரண விஷயம், சாதாரண வருத்தங்கள் கூட சில நேரத்தில் பெரிய கஷ்டங்களை கொடுக்கலாம். நீங்கள் யாராவது ஒருத்தர் மனம் விட்டு சபிச்சாதான் பலன்னு சொல்ல முடியாது. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னே, இல்லை 3 தலைமுறைக்கு முன்னே, ஒரு தலைமுறைக்கு முன்னே கூட வருத்தப்பட்டு இருந்தால் கூட அதுவே சாபமாக மாறத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுவாள். எந்த ஒரு பிரச்சனைகள்லையும் பாதிக்கப்பட்டவங்க வருத்தப்பட்டு சபிச்சாதான் கிடையாது, அந்த வருத்தமே சாபமாக மாறும்னு சொல்லுவாள். இப்போ இது வந்து உங்கள் பரம்பரையில் ஏதோ ஒரு இடத்துல ஏற்பட்ட ஸ்திரீ சாபம் தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு காரணம். இந்த ஏதோ ஒரு அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் ஏற்பட்டிருந்தாலும் காரணத்தை பற்றி ஆராயிறதை விட காரியத்தை பற்றி பேசுகிறது நல்லது. நீங்கள் வந்து திங்கக்கிழமை அன்றைக்கோ இல்லை வெள்ளிக்கிழமை அன்றைக்கோ பெண் தெய்வ கோயிலுக்கு போய் பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் எல்லா வித பொருளாலையும் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து சக்கரை பொங்கல் அல்லது இனிப்பு நைவேத்தியம் பண்ணி வஸ்திரம் புடவை சாத்தி ஒரு பூஜை பண்ணுங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு மகிழ மரம் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தோட கோயிலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலம்புற சூரிய உதயமாகி மறையிறதுக்குள்ளே நடுங்க. அந்த மகிழ மரத்துக்கு முதல் நாள் வந்து மொச்சையை ஊற வச்சு மறுநாள் அந்த மொச்சை ஊற வச்ச ஜலத்தை விடுங்க. இந்த மொச்சை வந்து 9 பிடி இருக்கிறது விசேஷம். இந்த மொச்சையை வந்து வெள்ளை பசுமாட்டு கொடுக்கறது விசேஷம். இது வந்து 3 தடவை இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. வருடா வருடம் உங்கள் குலதெய்வத்தை பூஜை பண்ணுங்கள். சுமங்கலி பூஜை உங்கள் குடும்பத்தில் விட்டு போயிருந்தால் சுமங்கலி பூஜை மறுபடியும் பண்ணுங்கள். குழந்தைக்கு பேச்சு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் கட்டாயம் பிற்காலத்தில் பேச்சு வரும். கொஞ்சம் வந்து சந்திரமா மனசோ ஜாதகான்னு சந்திரன் சரியில்லைனாலும் இந்த மாதிரி பெண் சாபத்தால் இந்த மாதிரி தொல்லைகள் வரும்னு சொல்லுவாள். முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு கலத்தத்தில் ஜென்ம நட்சத்திரம் அல்லது பிறந்த நாள் வருது இல்லையா, நட்சத்திரப்படி வரக்கூடிய பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு வெள்ளி கலசத்தில் வீட்லேயே நம்ம வெள்ளி சொம்பு இருந்தால் எடுத்துக்கலாம். அதில் அப்படி இல்லைன்னா புது பித்தளை சொம்பு வாங்கி அதில் மாவில் உங்களுக்கு மஞ்சள் தேங்காய் வச்சு அதை ஒரு கலசத்தை ஒரு அரிசி தட்டில் அரிசி வச்சு அது மேலே ஸ்தாபனம் பண்ணி மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி ஸ்ரீசூக்தம் 16 தடவை ஜபிச்சு அந்த குழந்தைக்கு புரோட்சணம் பண்ணுங்கள். தலையில் தண்ணி தெளிங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். இது வந்து யாராவது பக்கத்தில் ஒரு நல்ல படித்த ஒரு வைணவ பெரியவரையோ சைவ பெரியவரையோ ஒரு அர்ச்சகரையோ வச்சு பண்ணுங்கள். வேறு பரிகாரங்கள் அவசியம் இல்லை. இதை பண்ணுங்கள். ஒரு படியாக நம்ம முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் தீரும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமையாது. ஆனால் அது வரும்பொழுது அதை பற்றி அதிகமாக நம்ம சிந்திக்காமல் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது நல்லது. கட்டாயம் சுவாமியை நம்புங்க. பிரச்சனை தீர்றதுக்கு எளிய வழி நிச்சயம் உண்டுன்னு சொல்கிறோம். இப்போ சொன்னதை மட்டும் நிதானமாக பதட்டம் இல்லாமல் செய்யுங்க. இந்த மகிழ மரம்ன்றது பொதுவாக ரோஜா அது மாதிரி செடி விற்கிறா பாருங்கள், அந்த நர்சரியில் கேட்டிங்கன்னா வரவழைச்சி கொடுப்பா. இதில் அது ஒன்று. அதே மாதிரி இந்த பரிகாரம் வந்து ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியும். அர்ச்சகர்களுக்கோ இல்லை வேதம் படித்த பெரியவர்களுக்கோ சாதாரண வைணவ கோயிலில் இருக்க அர்ச்சகாலுக்கு கூட அது தெரியும். இரண்ய வர்ணா மரிணின்னு ஆரம்பிக்கும், ரொம்ப சுலபம். அதேமாதிரி அஷ்டோத்திரமும் ரொம்ப சுலபம் தான். பிரகர்த்திய விகர்த்திய நம வித்யாய நமகா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால் இது ஒன்றும் பெரிய உங்களுக்கு கஷ்டமான இது இல்லை, சுலபமான பரிகாரம். எளிய முறையில் செய்யுங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. ரேவதி அவங்களுடைய மகனுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. அடுத்ததாக திண்டுக்கல்ல இருந்து நல்லம்மாள் எழுதியிருக்காங்க. என்னுடைய மகளுக்காக நான் கேட்கின்றேன். அவளுடைய பிறந்த தேதி 4/7/1994. என்னுடைய மகள் முதுகலை படிப்பு படித்துள்ளாள். இப்பொழுது பிஎட் படித்து கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு எதிர்காலத்தில் அரசாங்க வேலை கிடைக்குமா என்று நீங்கள் தான் கூற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கல்யாணம் எப்பொழுது நடக்கும், சொந்தத்தில் அமையுமா அல்லது அந்நியத்தில் அமையுமா என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியப்படி கூற வேண்டும் ஐயா. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி அவங்களுக்கு என்ன விதமான பரிகாரம் வருதுன்னு பார்க்கலாம். உங்கள் மகளை பொறுத்த வரைக்கும் சுபகாரியம் சின்ன 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 தடைகளை சந்தித்து பின் நல்ல முறையில் வெற்றிகரமாக முடியும். இப்போ வரக்கூடிய அடுத்த வருஷம் வைகாசி ஆனி இந்த 2 மாதமும் அனுகூலமான மாதமாக வந்திருக்கு. அதாவது ரிஷப மாதமும் மிதுன மாதமும் அனுகூலமாக வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போனாலும் நீங்கள் அதை பற்றி அதிகமாக வருத்தப்பட வேண்டாம். பெரிய பரிகாரங்கள்னு பண்ணலாலும் எளிய முறையில் சில பரிகாரங்களை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது பெண் பார்க்க வரக்கூடிய அன்னைக்கு